ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 55வது மேட்ச் செமிஃபைனலோட ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆட போகிறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, ஆப்கானிஸ்தானும் நிறைய மேட்சஸை ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சிருக்காங்க. அதேமாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் க்ளோஸாக போய் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுமே நம்ம ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் கிரிக்கெட்டு ஒன் சைடாக வின் பண்ணி அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த மேட்ச் யார் வேணால் ஜெயிக்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரைய எந்த டீம்னாலும் பீட் பண்ணி வராங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம பல முறை பார்த்துருக்கோம். செமிஃபைனல், ஃபைனல், கிட்டத்தட்ட செமிஃபைனல் வந்தாலே அவங்க தோற்றுருவாங்க. அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க ப்ரெஷர்லேயும். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சேசிங் வந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மற்றபடி ஒரு ஈக்குவலான ஒரு மேட்சாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். 27 ஜூன் 6 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்தியா vs இங்கிலாந்துக்கான மேட்ச் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ட்ரினிடாடில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, இங்கே எக்ஸாம்பிளாக ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி மேட்ச் ஆடி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணாதீங்க. ஃப்ரீ டீமே ப்ளே பண்ணுங்கள். அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயுமே டீம் வாங்காதீங்க, வாங்கியெல்லாம் ப்ளே பண்ணாதீங்க. அதேமாதிரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. வின்னர் லாஸ் நம்ம ஃப்ரீ டீம் தான். அதுலேயும் நான் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய ஐடியாவுக்கு நம்ம ஒரு டீம் கொடுக்குறேன்னா அதில் ஒரு சில ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றிக்கலாம், இல்லை ஒரு பிளேயரை மாற்றிக்கலாம். ஸோ வின்னு லாஸ் எதுனாலும் நான் அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அது நிறைய பேர் ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே லெஃப்ட் ஆறீங்க, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆறீங்க. அது அப்படி இருக்காதிங்க. எங்கே இருந்தாலும் இருங்க. வின்னு லாஸ்ன்றது ஃபேண்டசியில் யாருக்காக இருந்தாலும் சகஜம்தான், மாறி தான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். லெஃப்ட் ஆகி ஜாயின் ஆகி எல்லா பக்கம் மாறுறது அது தப்பு தான். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். முடிஞ்சளவுக்கு ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ண பாருங்கள். டீம் கொடுத்தா அதில் ஒரு சில பிளேயரை மாற்றணும், கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றணும் ஐடியா இருந்தால் மாற்றிக்கங்க. ஸோ அதான் நான் சொல்கிறது. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதுக்கான வின்னிங்ஸும் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ டெலகிராம்லேயும் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டீமுக்கு அமௌண்ட்டு கொடுத்து எங்கேயுமே வாங்காதீங்க. இந்த ப்ரைம்னு சொல்லி ஃப்ரீ டீம்ஸை வச்சு. ஸோ அந்த ஒரு மேட்ச் ஆடி இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிளியர் கட்டாக ஆப்கானிஸ்தான் முடிவு எடுக்க முடியும். பட் சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப க்ளோஸ் மேட்சஸ் போய் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம். 6 மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இந்த கிரவுண்ட்லேயுமே பகலில் நடந்த மேட்ச், நைட் நடந்த மேட்ச்னு அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட் எல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நோ டிடிஎஸும் வேணும் அந்த மாதிரி ஆப் அப்படின்னு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பேட் பால் லெவன்லேயும் உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி ஆல்ரெடி கிடையாது. இப்போது நீங்கள் டெபாசிட் பண்ணுற எல்லாத்துக்கும் 10% எக்ஸ்ட்ராவும் அவங்க கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் பண்ணிவிட்டு 10% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வாங்கிக்கோங்க. வித்ட்ரா பண்ணுறவங்க யாருமே வித்ட்ரா பண்ணாதீங்க. ஜூனில் ஹோல்ட் பண்ணி வைங்க. அவங்களே எதாவது சொல்கிறாங்க. ஜூலை மாதம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ அப்படியே நீங்கள் வின் பண்ணுற மொத்த அமௌண்ட்டையுமே எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஒரு பெரிய ஆப்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மால் லீக்கில் ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிடிஎஸ் நீங்கள் வின் பண்ணுற மொத்த அமௌண்ட்டு 0% டிடிஎஸ்லையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்கறதுனால பல யூசர்ஸ் நிறையா பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க பேட் பால் லெவனில். இடையில நீங்கள் ஜிஎஸ்டி அவங்க கொடுக்கல அப்படி இப்படின்னு ஒரு சில ப்ராப்ளம்னால டிடிஎஸ் இல்லை, அதனால் கூட நீங்கள் விளாடாமல் இருந்திருக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இனிமேல் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கிரவுண்டில் 8 மேட்ச்சில் 4 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 4 மேட்ச் செகண்ட் டீமும் ஆவரேஜாக 145 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட், சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி ஆப்கானிஸ்தான் பெரிய அளவில் மோதிக்கிட்டது கிடையாது, ரேர் தான். ஸோ ஒரு மேட்ச் அப்படி தான் ஆடி இருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் இப்போ இருக்கவங்க ஆடி இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே வேறு டீம்ஸுக்கு ஆடி இருக்காங்க. லீக்ஸ் நடக்கிறப்போ அந்த மாதிரி டோர்னமெண்ட் நடந்திருக்கு. ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்க ஆடி இருக்காங்க பிட்வீனேவும். ஸோ 2 டீமுக்குமே புதுசாக தான் இருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்கோர் கார்டை பார்க்குற மாதிரி அவங்களும் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்கோர் கார்டு பார்ப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே தான். 2 டீமே மாற்றி பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ பிச் ரிப்போர்ட்டில் ஓவரால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பின்னுக்கு நல்லா ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே மீடியம் பேசஸ் தான் அதிகமான விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் மீடியம் பேசஸ்க்கு நிறைய ஹெல்ப்புன்றது கிடச்சிருக்கு. பேட்டர்ஸ் குறைவாக தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ஃபுல்லாமே அப்படியே விக்கெட்ஸ் போய் மிடில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாக பிக் பண்ணியிருப்பாங்க. ஃபேண்டசியில் சொல்கிறேன், கம்மியாக பர்சன்டேஜ் பிக் பண்ணேன். மிடில் ஆர்டரில் லோ பர்சன்டேஜ் பிக். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஸ்டப்ஸை யாருமே எடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஆப்கானிஸ்தானில் ஒரு கரீப் ஜனாத்து, அப்புறமா
வேறு ஏதாவது ஒரு நஜிபுல் ஜாடன் நஜிபுல் ஜாடன் இந்த மாதிரி மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர் சடன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டாப்பில் ஸ்ட்ரகிள் ஆனதையும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம் ஃபுல் டீட்டெயிலு. இப்போது நம்ம இங்கே நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டை வச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியான்றது கிடைக்கும். இனிஷியலாகவே பயங்கரமாக விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கிது. வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக ஆடினாங்க இந்த டோர்னமெண்ட்டில். பட் இருந்தாலும் நல்லாவே வந்து மீடியம் பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. சேம் நியூசிலாந்துக்கு எதிராக அல்ஜாரி ஜோசப் விக்கெட் எடுத்தார். ஸோ வின்னிங் ஸ்கோரே 140 ரன் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் 140 அடிச்சிட்டா ஜெயிக்கிறாங்க. அது ஆப்கானிஸ்தானில் 140 அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க பவுலிங் பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸில் குண்டகேஸ் மோட்டி 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த சைடில் ஃபருக்கி 3 விக்கெட் இதே கிரவுண்டில், நவீன் உல்லாக் 2 விக்கெட்டு. ஸோ ரஷீத் கான் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ நல்லாவே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது மீடியம் பேசர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவு ஹெல்ப் கிடச்சிருக்கு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ண தப்புன்னு பார்த்தோம்னா சின்ன டீம்ஸ் கூட ஃபுல்லாமே அவங்க ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சைட்லேயே அவங்களோட லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். நல்லா போடக்கூடிய ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வரிசையாக அவங்களுமே வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ சாம்சி ஒரு முக்கியமான ஒரு பிக்கு. பங்களாதேஷ் கூட ஆடுறப்பயுமே ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட் ஹுசைன், ஸோ அவருக்கு எதிராக அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார். நல்லா தூக்கி போடுறப்போ விக்கெட்டுன்றதை கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த சைடில் சவுத் ஆஃப்ரிக்காவில் செம்சி அதுக்கப்புறமா மகாராஜ் வந்து நல்லாவே பாலை தூக்கி போடுவாங்க. ஸோ நான் பார்க்குறது ஆப்கானிஸ்தான் தரப்பில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அவங்க பேட்டிங்கே 2 பேரை நம்பி தான் இருக்குது. நபி அடிக்கிறது கிடையாது, நைபு ஏதாவது ஒரு சில சான்ஸில் தான் அடிக்கிறாரு. மற்றபடி ஓமர் ஜாய் ஒரு 20 ரன் தான் எப்பயுமே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. டாப்பில் அந்த நஜிபுல் ஜாடனையும் குருபாஸையும் அவங்க தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு பவுன்ஸு, சரியான ஒரு கன், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கோ யான்சன் ரன்ஸ் கொடுத்தாலுமே ஆண்ட்ரிக் நாக்கியா, ரபாடா இவங்கெல்லாம் வீசுகிறப்போ சப்போஸ் டாப்பில் 2 விக்கெட்டு தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் மிடில் அந்த தான் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி ஒரு 100 ரன் வந்துச்சுன்னா அதை சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். ஸோ ஒரு 65% சவுத் ஆஃப்ரிக்கா, மீதி இருக்க பர்சன்டேஜ் ஆப்கானிஸ்தான் பார்க்கலாம். பட் எனக்கு ஏதோ இந்த மேட்ச்சில் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இருக்குது. ஸோ பவுலர்ஸுக்குள்ளேயே நீங்கள் கேப்டனைஸ் கொடுங்க. ரஷீத் கானை ஒரு ஆல்ரவுண்டராக பாருங்கள். எப்படினாலும் டைட் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டாக எடுத்துருவார். பேட்டிங்லையுமே 2 6 அடித்தா கூட நல்ல பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ பார்ப்போம். இதே கிரவுண்டில் நைபு ஒரு 49 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். அவர் வந்து பவுல் பண்ணாலே விக்கெட் கிடைக்கிது, அதேமாதிரி பேட் பண்ணாலும் எப்படினாலும் ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோம்னா குருபாஸ் அதுக்கப்புறம் நஜிபுல்லா ஜாடன் இப்ராஹிம் ஜாடன் 2 பேரும் நம்பி தான் அவங்க டீமே இருக்குது. ஆப்போசிட்டில் பவுல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் ஃபார்மில் கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. ஏதாவது ஒரு விக்கெட் தான் எடுக்கிறத தவிர்த்து அவர் அவ்வளோவா விக்கெட் எடுக்கிறது இல்லை. பிச்சிலையுமே பெரிய அளவில் ஸ்விங்கு அப்படி இப்படி ஹெல்ப் கிடைக்கலாம். மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுக்க மாட்டார். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா குருபாஸும் சரி இப்ராஹிம் ஜாடனும் சரி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு பெரிய அளவில் அவங்க அவுட் ஆனது இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நல்லாவே ஆடி இருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை. ஸோ மார்க்கோ யான்சன் ஃப்ளாப் ஆனால் மேபி ரபாடாவோ ஆண்ட்ரிக் நாக்கியோ விக்கெட்டுன்றது எடுக்கலாம். பட் ஓரளவுக்கு இவங்க ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து ஒரு 10 ரன் மாதிரி அடித்தா கூட ஓரளவுக்கு ரன்ஸுன்றது வந்துடும். இந்த சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க. மேபி நபியை வச்சு டிகாக்கு எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஃபருக்கி, நவீன் உல்லாக் தான் பவுல் பண்ண வாய்ப்புகள். நவீன் உல்லாக் நல்ல ஒரு ரிதமில் இருக்கார். அதுவுமே ஃபார்ம்லே இல்லை. ரீசா ஹென்ட்ரிக்ஸு, மாக்ரம் இவங்களுக்கு எதிராக வீசுகிறப்போனா நல்ல அட்வான்டேஜ் விக்கெட்டுன்றது கிடைக்கும். அப்படி டாப்பில் விக்கெட்ஸ் போச்சுன்னா ஹென்ரி கிளாசன் வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹிட்டிங் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். காரணம் என்னென்னா ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ப்ளஸ் ரொம்ப ஸ்பீடாக போடக்கூடிய மீடியம் பேசர்ஸ்க்கு வேணால் கால்சன் அவுட் ஆகலாம் ஹென்ரி கிளாசன். ஸோ கிளாசனை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் பவுல் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோவாக பவுல் பண்ணக்கூடியவங்கள ஈஸியாக ஆடிடுவார். ஸோ ஹென்ரி கிளாசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ ஒரு டீசெண்டான கேப்டன்ஸ் கேப்டனாக பார்க்கலாம். இங்கே ரஷீத் கானும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ குருபாஸ் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு இந்த கிரவுண்டில். இனிஷியலாக மார்க்கோ யான்சனுக்கு எதிராக அவுட் ஆகலைன்னா நல்ல ரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குவிண்டன் டிகாக் பெரிய மேட்சஸில் சூப்பராக வந்து ஆடுவார். குவிண்டன் டிகாக் அவுட் ஆகிற அளவுக்கு இங்கே பவுலிங் இருக்கா அப்படின்னா ஃபருக்கி, நவீன் உல்லாக் ஏதாவது மேஜிக் பண்ணால் விக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஈஸியாக குவிண்டன் டிகாக் மூவ் ஆகலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸு ஸோ ஹிட் பண்ணுவோமா இல்லை டாட் வச்சு ஆடுவோமானே தெரியாமல் குழப்பத்திலே ஆடிட்டுருக்கார். ஸோ நல்ல ஒரு ஸ்பின் ட்ராக்காக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இருந்தால் மாக்ரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா யாராவது ஒரு மீடியம் பேசரை குறைச்சிட்டு அவரே 4 ஓவர் பவுல் பண்ணலாம். அப்படின்னு நடந்துச்சு கடைசியாக ஒரு மேட்ச்சில். ஸோ அதனால் டபுள் ஆப்ஷனாக மாறும், அதில் விக்கெட் எடுக்கலாம். இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்டர் தான் வராங்க.
பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. ஸோ அதனால் மாக்ரம் பவுல் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் பேட்டிங்கில் ஒரு கேப்டன் நாக் ஆடினாலும் ஆடலாம். பட் மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான் மாக்ரம் ஆடுறது. ஏன்னா கண்டிப்பாக மாக்ரம் இனிஷியல் ஸ்டேஜில் ஓரளவுக்கு ஆடிட்டாலும் நூர் அகமதெல்லாம் பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரஷீத் கானும் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவார் பவர் பிளேலேயும் ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுனாலும். ஸோ மாக்ரமும் கொஞ்சம் டவுட்டு தான். பட் இந்த டேவிட் மில்லர், ஹென்ரி கிளாசன், குவிண்டன் டிகாக் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடலாம். ரபாடா, ஆண்ட்ரிக் நக்கியா, அதுக்கப்புறம் சம்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த டிஃபரன்ஷியல் கேப்டனா நீங்கள் தப்ரி எம்சியை வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக ரபாடாவை பார்க்கலாம், ஹென்ரி கிளாசன், அதுக்கப்புறம் டிகாக். ஸோ இந்த 3 பேர் வந்து ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ் இந்த சைடில். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பெட்டரான கேப்டன் சாய்ஸ்னு பார்த்தோம்னா ரஷீத் கான், முகமது நபி அவர் எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துவார். பேட்டிங்கில் ஒரு 20 ரன், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக மாறுவார். நவீன் உலக் ஃபஸ்ட் பால் பண்ணால் சூப்பர் கேப்டன் சாய்ஸ். செகண்ட் பால் பண்ணுறப்ப இப்போ மோஸ்ட்லி விக்கெட் எடுக்கிறாரு எல்லா மேட்சஸ்லையுமே. முன்னாடி ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப தான் விக்கெட்டுன்றதை எடுத்து பார்த்துருக்கோம். ஃபருக்கிக்குமே இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவருக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். இந்த ஒரு பிளேயர் நஜிபுல் ஜாடனா இல்லை இந்த புதுசாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ட்ரை பண்ண போகிறாங்களா இல்லை வேறு பிளேயர் ட்ரை பண்ணுவாங்க ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பிளேயருன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை தான் கொண்டு வருவாங்க. நஜிபுல் ஜாடனை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அது ஆன் டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். கரீம் ஜனாத்து, ரவீந்திர ஜடேஜா மாதிரி டீமில் இருக்காரே தவிர்த்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு கேட்ச் பிடிச்சார் லாஸ்ட் மேட்ச்சில், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் இருக்கார். ஸோ ஓரளவுக்கு மீடியம் பேசர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் கிடைக்கும். கண்டிப்பாக விக்கெட்டுன்றது மீடியம் பேசர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் நைபுக்கு பதிலாக ஓமர் ஜாய் கூட வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நபியை கட் பண்ணிட்டு கூட ஓமர் ஜாய், நைப் 2 பேர்த்தையும் எடுக்கலாம். பேட்டிங் முன்னாடி வந்து ஒரு 10-20 ரன் ஆடலாம். பவுலிங்கில் ஏதோ ஸ்விங் ஆச்சுன்னா விக்கெட் கிடைக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஓரளவுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் இந்த மேட்ச்சில் ரஷீத் கான் டீசெண்டான ஒரு ஆப்ஷன். பட் ரஷீத் கான் அடியும் வாங்கலாம், ஒரு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். ஏன்னா ஹென்ரி கிளாசன் டேஞ்சரஸான ஒரு பிளேயர். ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அடிக்க போய் அவுட் ஆனாலுமே இந்த கிரவுண்டுமே மிடில் ஆர்டருக்கு தான் நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரஷீத் கான் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படின்னா கேசவ் மகாராஜுமே எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு சைடு கேசவ் மகாராஜ் டைட் பண்ணாலும் சம்சிக்கு விக்கெட் கிடைக்கலாம். இல்லை சம்சி டைட் பண்ணால் கேசவ் மகாராஜுக்கு விக்கெட் கிடைக்கலாம். இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் 2+ விக்கெட் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். மார்க் ஆண்டர்சன் ஃப்ளாப் ஆகிற பட்சத்தில் ரபாடாவோ ஆண்ட்ரிக் நக்கியாவோ விக்கெட்ஸுன்றதை எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் வந்து மோஸ்ட்லி மூவ் ஆகும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. நீங்கள் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஸ்கோர் கார்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆப்கானிஸ்தான் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான மீடியம் பேஸ் அட்டாக்கு, ஸ்பின் அட்டாக் ப்ளே பண்ணுறப்ப எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவல் ஃபைட் போகும் இப்போ பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்ப்போம். டெத்தில் பவுல் பண்ண போகிறது நவீன் உலக், ஃபர்க்கி. இங்கே டெத்தில் பவுல் பண்ணுறது ஆண்ட்ரிக் நக்கியாவும், ரபாடா வந்து டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் கேசவ் மகாராஜ் கூட பவுல் பண்ணுவார். ரஷீத் கான் முன்னாடியே முடிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. லாஸ்ட் வரையும் எடுத்துகிட்டு போகிறதுன்றது டவுட்டு. டிஃபரன்ஷியல் பிக்காக ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் நூர் அகமதை ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள் ஒரு கேப்டனாக கூட. சப்போஸ் ரஷீத் கான் டைட்டாக பவுல் பண்ண போய் நூர் அகமது சும்மா தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவரையுமே பிக் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். மிடில் ஹென்ரி கிளாசன் 2 6 அடிச்சுட்டு ஒரு பால் அவுட் ஆகலாம். ஸ்டப்ஸு தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மார்க் ஆண்டர்சனும் ரொட்டேட் பண்ண தான் பார்ப்பார். அடிக்க போய் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இங்கே நூர் அகமது ஒரு டிஃபரன்ஷியல் ஒரு ஆப்ஷனு. சேசிங்கில் டேவிட் மில்லர் ஒரு டிஃபரன்ஷியல் ஒரு ஆப்ஷன். ஹை ரிஸ்க் பிக்காக வந்து நம்ம பார்க்குறோம். மற்றபடி சேஃப் பிக்ஸில் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. 2 பேர் தான் லெஃப்ட் ஹேண்டரு. நபி ஓவர்ஸ் ரொட்டேட் ஆகிறது எப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி இங்கே மீடியம் பேஸ் தான் அதிக விக்கெட் எடுத்துருக்காங்கன்னா நைபு, ஓமர் ஜாய்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ன்றது இருக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் ஃபுல்லாமே லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் 2 பேருமேவும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் இருக்காங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறப்போ ரைட் ஹேண்ட் பேட்டர் ஆடுறது கஷ்டம். எப்படினாலும் விக்கெட் இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்காவது 2+ விக்கெட்டுன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்து லாஜிக்கலாக டீம் எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் டீம் எடுக்கிறது பெட்ரு. சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சைடாக போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டிகாக், டீக்சன் கூட ஹை ரிஸ்க்காக வந்து கேப்டன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் ஏர்லியாக குருபாஸ், இப்ராஹிம் ஜோர்டன் அவுட் ஆவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டரை நோக்கி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் போகும். மிடில் ஆர்டரில் லோ பர்சன்டேஜாக இருக்க எல்லா பிளேயர்ஸுமே நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் கிராண்ட் லீக் டீமில். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே கிராண்ட் லீக் தான். நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணுறப்போ எடுத்துக்கோங்க.
ஸோ உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்லாம் வந்து பெரிய அளவில் இந்த மேட்ச்சுக்கு கிடையாது, ஏன்னா பெரிய அளவில் ஆடலை. வென்யூ ஸ்டார்ட்ன்றது இருக்குது. ஸோ பண்ணுறேன். டிகாக்கோ ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 45. ஸோ ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் விக்கெட் கீப்பிங்லேயே ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அட்வான்டேஜ் தான். மார்க்ரம் ஒரு மேட்ச்சில் 46 வென்யூவில். ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் பவுல் பண்ணுவார். ஸோ ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் வரப்போ பார்த்துக்கலாம். டேவிட் மில்லர் ஹெட் டு ஹெட்டில் 19. சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஃப்ளாப்பான எல்லா மேட்சும் ஆக மாட்டார். கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். ரபாடா ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட், நல்ல ஒரு ஃபார்ம்லேயுமே இருக்கார். குருபாஸ் இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 156 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்ராஹிம் ஜார்டன் 2 மேட்ச்சில் 114 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓமர் ஜாய் 2 மேட்சுமே ஃப்ளாப்பு, விக்கெட்டுமே எடுக்கலை. கரீம் ஜனாத் 2 மேட்ச்சில் ஒரே ஒரு ரன் தான். நபி ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட்டும் வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நைபு வென்யூவில் 2 மேட்ச்சில் 0, ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 26. ஸோ நைபோட ஸ்டாட் தப்பு. ஒரு மேட்ச்சில் வந்து 46 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரஷீத் கான் 2 மேட்ச்சில் 6 விக்கெட்டு வென்யூவில். நவீன் உல்லாக் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. ஃபருக்கி 2 மேட்ச்சில் 9 விக்கெட் வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபருக்கிக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ டீமுன்னு பார்த்தோம்னா இங்கே ரஷீத் கானையும் ஹென்ரிக் கிளாஸனையும் கொடுத்துருக்கேன். இப்ராஹிம் ஜார்டன் வேணாம் அப்படின்னா, ஸ்டாட்ஸ் படி வேணாம், நம்ம லாஜிக் படி போகணும் அப்படின்னா இப்ராஹிம் ஜார்டனுக்கு பதிலாக டேவிட் மில்லர் கூட ஒரு லோ பர்சன்டேஜாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேயரை கூட நீங்கள் ஒரு ஸ்டப்ஸோ அப்படி இல்லாட்டி ரீசா ஹென்ரிக்ஸ் வேணால் கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே ரபாடா, ஹென்ரிக் நாய்க்கா, சாம்சியை வந்து பிக் பண்ணியிருக்கேன். கேசவ மகாராஜ் வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. குருபாஸ் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கனால அவரையும் பிக் பண்ணியிருக்கேன். ஹென்ரி கிளாசன், ரஷீத் கான், டிகாக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக நீங்கள் டியோ ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஒரே பிளேயரில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இந்த மேட்ச் போகுதுன்னு. டிஃபரன்ஷியல் பிக்காக மீடியம் பேஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் பேஸ் ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஓமர் ஜாய் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு விக்கெட் ஒரு 25 ரன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைபு டபுள் ஆப்ஷன். நபி அவருக்கான அட்வான்டேஜ் வந்து ஸ்பின் ட்ராக், ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் அவருக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். அதில் ஹை ரிஸ்க்கான ஒரு பிக்கு நூர் அகமது. சேம் இந்த சைடு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ இத்தனை ரைட் ஹேண்டர்ஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2 விக்கெட் மினிமம் யாராவது எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு எதிராக அவுட்டே ஆகாத, பெரிய அளவில் அவுட் ஆகாத ஆப்கானிஸ்தான் டாப் ஆர்டர் மார்க் ஆண்டர்சனுக்கு எதிராக அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ரபாடா, ஹென்ரிக் நாய்க்கா யாராவது 2+ விக்கெட் போக சான்ஸ் அதிகம். சேசிங்கில் டேவிட் மில்லர், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக ஹென்ரிக் கிளாசன். ஆடல் மார்க்ரம் ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆடுறது கஷ்டம்தான், ஏன்னா டாப்பில் ஓரளவுக்கு ஆடிட்டாலும் அதுக்கப்புறம் நான் ரஷீத் கான், நூர் அகமதுலாம் பவுல் பண்ணுறப்போ பிக் பண்ண முடியாமல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு பேட்டிங்கை பொறுத்தவரையா இவங்க ஸ்டெடியாக ஆடலை அப்படின்னா லோ பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருக்கா. பெரிய மேட்ச் ஆடக்கூடிய நபி இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன்சி கேப்டன் சாய்ஸ் ரஷீத் கான் ஒரு சூப்பரான ஆப்ஷன். நவீன் உல்லாக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவர் செகண்ட் பவுல் பண்ணுறப்பே நல்லா தான் பவுல் பண்ணியிருக்காரு. குவிண்டன் டிகாக்கு, ஹென்ரி கிளாசன், அடுத்ததாக ரபாடா, இவங்களாம் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் சாம்சி ட்ரை பண்ணலாம். ஃபருக்கி ஒரு நல்ல ஆப்ஷனு. முகமது நபி, இவங்கெல்லாம் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். குருபாஸ் ட்ரை பண்ணுறது ஒரு ஓகே தான், ஏன்னா விக்கெட் கீப்பிங்கு பண்ணுவார்ன்றப்போ ஒரு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். கிராண்ட் லீக்கில் வேணால் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு 65%, ஆப்கானிஸ்தான் ஒரு 45%ன்ற மாதிரி, 35%ன்ற மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத. ஸோ பிச் ரிப்போர்ட்டுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆன் டைமில் வந்து பிச் ரிப்போர்ட் வரப்போ நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜிஎஸ்டி இல்லாமல் டிடிஎஸும் இல்லாமல் ப்ளே பண்ணால் பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.